வெளியே ஓடி வந்துருச்சு பாருங்க. இந்த இறால் தான் வந்து மொரட்டை பிடிக்குது. யாராவது கடைக்கு போயிட்டு மொரட்டை சைஸ் பண்ணி இப்போ வந்து கொடுவா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து அண்ணன் வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து என்ன ஒரு இறையா போடுறாங்கனாக்கா லப்பரில் இருக்கிற ஒரு ஆள் போடுறாங்க. ஒரு சில பேர் இறான்னு சொல்லுவாங்க, இதை சென்னைஸ் எல்லாம் இறான்னு சொல்லுவாங்க. இதை போட்டு எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போடுங்கண்ணா. நம்ம வந்து உஷாராக நிற்கணும், முள்ளேனா நம்மளை போட்டு இழுத்துட்டு போயிடும். நம்ம வந்து அந்த தூண்டியை வந்து வீசிட்டு பொறுமையாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இறால் வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கொடுவா மீன் என்ன செய்யும், டப்புன்னு அதில் அப்போ வந்து கவ்விடும். அப்படிதானா? எப்படியும் இன்னைக்கெல்லாம் எப்படி இன்னைக்கு எப்படி டெய்லி வந்தாலும் ஏதாவது ஒரு மீன் பிடிச்சிருவீங்களாண்ணா? இப்போ வந்து இந்த பாடு வந்து ஒன்றும் கிடைக்கல. மீனை பார்த்தா அவங்களுக்கு அந்த இறாலை பார்த்தா எப்படி தெரியுதுனாக்கா ஒரு உயிரோட உள்ள ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது, தண்ணியிலேருந்து வரக்கோலே. அதனால் அதை பார்த்துக்கிட்டு நான் மீன் வந்துட்டு டக்குன்னு லப்புக்குன்னு வந்து கப்பிடும். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரக்கு கப்பல் வந்து நாகப்பட்டினம் பறக்க வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். அது வந்து ஆமை மாரி வரும், ஸ்பீடாலாம் போகாது அந்த கப்பல். ஏன்னா வந்து ஆமை மாரி தண்ணிக்குள்ளே இருக்கும், அப்படியே ஆமை மாரி நான் வந்து பொறுமையாக வரும். அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப கம்மியானதான் அந்த கப்பலை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ 3ஆவது தடவை தூண்டியை வந்து வீசிக்கிறாங்க. மீன் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டிச்சு. என்ன மீன் சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்கிறாரு. இல்லைண்ணா இல்லைங்கண்ணா. அவங்க வாட ஒரு மீன் ஒன்று மாட்டிச்சுடா பெருசா. செப்பிலி ஒன்று பெருசாக மாட்டிருக்கு. செப்பிலிங்கிற ஒரு மீன் தான் மாட்டிருக்கு, மொரட்டு செப்பிலி. அண்ணா நான் பார்த்து விழுந்துறாங்க. அபியா நீ சொல்ல அண்ணா வந்து மரத்தை மீன் பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த லப்பர் இதில் வந்து லப்பர் ராரில் வந்து இவ்வளோ பெரிய மீன் ஒன்று மாட்டிருக்கு பாருங்க. மீனை கட்டுறா அண்ணா அப்படி சார் தூக்கிக்காம மீனா. அண்ணனுக்கு வந்தோட 5 நிமிஷத்துல இந்த மீன் கிடச்சிருக்கு. இப்போ திரும்பி போடுவோம், என்ன மீன் மாட்டு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்துருக்கோன்னா ஒரு போட்டு வந்து பிச்சுட்டு பறக்குது. நான் போய் ஸ்டிக்கு தான் வாங்க போகிறேன். அண்ணன் வந்து மீனை பிடிச்சி சேஃபாக வந்து அவங்களோட கட்டைப்பையில் வந்து போட்டுட்டாங்க. நீங்கள் மீன் அப்படியே நல்லா ஒரு மொரட்டு சைஸான மீன். எப்படியோ ஒரு 3 கிலோ போடுன்னு நினைக்கிறேன். போடுண்ணா 3 கிலோ. ஏன்டா சிரிக்கிறா? போட்டுருந்தோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு அப்போ சும்மா அம்மிக்கிட்டு வர்றாப்புல ஆயில் ஏற்றிட்டு வருதா. இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்ற வாஞ்சூர் போர்ட்டுக்கு வந்து கப்பல் வரும். அங்கேருந்து வர்ற கப்பல் வந்து இந்த கப்பலில் வந்து ஆயில் எடுத்துகிட்டு வந்து நாகப்பட்டினம் போர்ட்டில் வந்து சேமிப்பு பண்ணுவாங்க. இது நாகப்பட்டினத்துக்கு வந்து அங்கே உள்ள இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்கடா. அங்கே உள்ள வெளிநாட்டிலேருந்து சரக்கு ஏற்றிட்டு வர கப்பல், இந்த ஆயில் கப்பல்லாம் வந்து என்ன செய்யணாக்கா வாஞ்சூர் போர்ட்டுக்கு வந்து வரும். அங்கே உள்ள கப்பல் ஒரு கொஞ்சம் ஒரு ஆழத்தில் வந்து ஆங்கர் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஆங்கர் போட்டு அந்த கப்பலில் இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பல் என்ன செய்யணாக்கா அங்கே உள்ள ஆயிலெல்லாம் ஏற்றிட்டு நம்ம நாகப்பட்டினம் போர்ட்டுக்கு வந்து வந்துடும். ஒரு சில ஆயில் வந்து அங்கே போகிற ஆயில் வந்து நான் வாஞ்சூர் போர்ட்டுக்கு போகிற ஆயில் வாஞ்சூர் போட்டு போயிடும். இங்கே நாகப்பட்டினத்துக்கு வர கப்பல் வந்து இங்கே வந்து வந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கு. நாங்கள் தூண்டி போகிற நேரம் பார்த்து போயிட்டுருக்கு. நம்ம தான் கப்பல் பக்கத்தில் தூண்டியத்துக்கு வீசிட்டாரு. இப்போ அடுத்த கொடுவா மீன் அடிக்க போதான் என்ன மீன் அடிக்க போன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். கப்பல்
அடுத்து ஒரு பெரிய மீன் பிடிச்சோம். 2வது டைம் வந்து தூண்டி போட்டிருக்கோம். என்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 பாட்டில் ஒரு வாட்டி மீன் மாட்டிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து வீச போகிறாங்க. வீசிட்டாங்க. எங்கே போய் விழுந்துச்சுன்னு என் கண்ணுக்கே தெரிய முடியுது. கேமரா ரெண்டு தெரியும். ஒன்று உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து அந்த தூண்டி இறக்கிட்டு பொறுமையாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே போல் வந்துட்டு ஒரு ஆள் வந்து உயிரோட மேய்ஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து டப்புன்னு வந்து கவ்விடும். இப்போ வந்து அண்ணன் வந்து அங்கே வந்து தூண்டி போடுறாங்க. அந்த தூண்டிக்கு வந்து என்னென்ன இந்த லப்பர் பொம்மைலாம் வந்து என்ன லப்பர் பொம்மைலாம் போட்டு பிடிக்கிறாங்கன்னு ஒரு பொம்மையும் அவங்கள்ட்ட நான் வந்து காமிக்கிறேன். ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஒரு ராலோட லப்பர் பொம்மை போட்டு பிடிச்சாங்க. அதில் வந்து பெரிய செம்மீன் மாட்டுச்சு. இதில் என்னென்ன லப்பர் பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். கிட்ட வந்து காமி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 7 வகையான லப்பர் பொம்மை இருக்குது. அவங்க ஒன்று வச்சுக்கிறாங்க 8 வகையான லப்பர் பொம்மை. இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே ரால் வகையாக தான் இருக்குது. ரால் லப்பர் பொம்மை இப்படி தான் இருக்குது. இது கீழே வந்து வெயிட்டுக்கு வந்து ஒரு கிட்ட மாரி ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இது வந்து இதை தூண்டியில் உருக்கி இப்படி வச்சுக்கிறாங்க. மீன்லாம் என்ன செய்யணுனாக்கா அவங்களுக்கு இப்படி ஆடிக்கிட்டே வரும். இப்படி தண்ணியில் ஆடிக்கிட்டே வர்றப்ப மீன் எதுண்ணா 3 கிலோ இருக்குண்ணா. ஏண்ணா இப்போ மீன் வந்து இந்த ரால் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு என்ன போய் மீன் வந்து அப்படியே வந்து லப்பக்குன்னு அப்படி கவ்வி கீழே உள்ள தூண்டியில் வந்து மேலே உள்ள தூண்டியில் வந்து டக்குன்னு வாய் வந்து மாட்டிக்கும். இப்படி தான் வந்து இந்த லப்பர் ரால் வந்து இப்படி தான் வந்து மீன் பிடிக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கிறப்ப தான் மைக்கு வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. அதனால் தனியாக வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு மீன் எடுத்து வேறு ரால் எடுத்து பார்க்கலாம். ட்ரான் ஃப்ரெஷ் இது பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் கலரில் இருக்குது. தண்ணியில் படக்குள்ள நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக வந்து ஒயிட் கலரில் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கொல மீன் மாதிரி இருக்குது. அதனால் இதுக்கு மீன் இந்தமாரி ஒயிட் கலர் இருந்தாக்கா அதோட வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மீன் வந்து நல்லா டக்குன்னு அடிக்க இது நல்லாயிருக்கும். நல்லா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதில் உள்ள எல்லா ராலும் பார்த்திங்கன்னா மீன் நல்லா சூப்பராக பிடிக்காக வாங்கி வச்சுறாங்க. நீங்கள் ரால் இந்தமாரி வாங்கி மீன் பிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்தமாரி ரால் வாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரிஜினல் ரால் மாதிரி இருக்குது. அழகாக கீழே கட் பண்ணி இப்போ நம்ம வந்து உயிர் ரால் போட்டோனாக்கா அதுக்கு வந்து உயிரோட வைக்கணும், மோட்ரு வைக்கணும், எல்லாம் வைக்கணும். ஆனால் இது வந்து ஒரு லப்பர் ரால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலே 2 ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல, அதே நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணு நினச்சிட்டு உண்மையான ரால் தான் நினச்சி மீன் வந்து கவ்விடும். இது பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் கலரில் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரிஜினல் ரியல் ரால் மாரி இருக்குது இந்த ராலை பார்த்தாக்கா. இதெல்லாம் என்ன ரால் மாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்ரால் பார்த்துருப்பீங்கள்ல, மோட்ரால் 2 கால் வச்சுருக்கோம் அதேமாரி இருக்குது. மீன் கப்பக்கால் பார்த்தீங்கன்னா மேலே முரட்டு தூண்டி ஒன்று இருக்குது. அந்த தூண்டியில் வந்து டப்புக்குன்னு வந்து மாட்டிக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா டெய்லி அந்த கட்டப்பைக்குள்ளே தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவார். அதிலே பொருள் எடுத்துகிட்டு வந்து மீனையும் அதிலே போட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த லப்பர் ஆள் தான் வச்சுக்கிறாங்க. ஒரு மாதிரி சடக்கணாவை மாதிரி சின்ன தொங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு உள்ளே வந்து ஒரு லைட்டு ஒன்று இருக்குது. இது என்ன லைட்டுனா கவுண்டமணி லைட்டு. ஏன் இது கவுண்டமணி லைட்டுன்னு பேர் வச்சுக்கிறாங்கனாக்கா கவுண்டமணி இது மண்டையில் வச்சுட்டு போனதுனால ஹெட்லைட்டு தான் அது பேர். அதனால் ஒரு சில பேர் வந்து கவுண்டமணி லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து வாட்டர் ஃபுல்லில் கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். சரி, நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வந்து உள்ளத்துக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துடலாம். பாய். மீன் பிடிச்சிட்டு இருக்கோல பார்த்தீங்கன்னா ஒரு போட் வந்து தனியாக வந்து போயிட்டுருக்கு. தனியை போட்டு தனியாலாம் போயிட்டுருக்காங்க. ஒரு சிங்கம் ஒன்று கூறப்பட்டது அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரே ஒரு மீன் தான் மாட்டினுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மீன் மாட்டல. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட மீன் மாட்டினா காமிக்கிறேன். அண்ணன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு சைஸான ஒரு பன்னி மாட்டிருக்கு. திடீர்னு கரும்பண்ணி. ஸ்டிக்கர் பிடிச்சி ஸ்டிக்கர் பண்ணி ஃபிஷ். எக்ஸ்போர்ட் ஃபிஷ் பண்ணி. Where are you from? Tenkasi. I came here for Native place New Delhi. Yes. Okay. பொம்மை விட்டு தொலைக்க மாட்டேங்குது. Biggest mouth. Oh yeah. Biggest. You are catching or he's with you? Yes. I am YouTube. Okay, YouTube channel video making. Okay, great. Yes. Okay. YouTube channel name Mr. Kutti Menon.
Mr. குட்டி மீனான் சப்ஸ்கிரைப் now. Okay, I'll search. சப்ஸ்கிரைப் now. இப்போ வந்து பன்னி மீன் வந்து தட்டி விட்டாச்சு. தட்டி விட்டோன்னா என்னடா இது, பன்னி மீனாலே வாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால வந்து முரட்டா பிடிச்சிருச்சு. தூண்டியே வந்து இறாலுக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சு பாருங்க. இந்த இறால் தான் வந்து முரட்டா பிடிக்குது. யாராவது கடைக்கு போயிட்டு எந்த இறால் வாங்கணும்னு கன்ஃபியூஸில் இருந்தால் நீங்கள் இந்த இறால் வாங்குங்க, சூப்பராக பிடிக்குது மீன். அண்ணா வந்து 2 பாடு பார்த்துட்டாங்க. அண்ணா வந்து தென்காசியில், ப்ரோ வந்து தென்காசியில் வந்துக்கிறாங்க. How are you bro? Yeah, I'm good. Great. Feeling great. This is my channel, Mr. Kutti Minanta. You are typing now? Definitely I'll subscribe. Right now I'm just searching. Okay. You are coming Velangani? For the first time. First time Velangani? Okay. Next tourist place you go? No, I'll go back to Tenkasi again. Yeah, okay. After 15 days back, next, coming 15 days I'll be coming back here. Okay. What is your name? Uma Shankar Chakravarti. Uma Shankar Chakravarti. Your mother language? Your name is Tamil? Your name is Tamil? Your mother language is English? No, it's not English. Hindi. Hindi. Mother tongue is Hindi. Mother language is Hindi? Yeah, but Okay. I speak Bengali as well. Bengali. Okay. Hindi and English. Because my ancestors are from Bengal. Okay. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் குட்டி மீன் வச்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய், டாட்டா.